know. Gonna take it to the floor. You never ever know. Gonna take it to the floor. Come on. அடிடா அடி. நோட்டீஸ் போர்டுல நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து எல்லாரும் ரொம்ப கேவலமா சிரிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நம்மள மதிக்கிறது இல்ல. எல்லாரும் அந்த வாசு கிட்ட தான் பிராக்டிஸ் பண்றாங்க. வாசு பிபிசி வராண்டா. இன்னைக்கு ஏதோ ஹாட் நியூஸ் போல் இருக்கு. என்னடா என்ன விஷயம்? மாமே டேனியும் ஆளுங்களும் வாதிட்டு தகராறு பண்ண வரானுங்க. பிரின்சிபல் ரூம் கிட்ட பார்த்தேன். பாத்தியா டேனி, நாம இருக்கோம்னு தெரிஞ்சு கூட மதிக்காம போயிட்டு இருக்கான். டேய் கூப்பிடா அவன. ஏய் நோடா, என்ன சீனியர்ஸை பார்த்து கண்டுக்காம போற கொழுப்பா? சாரி சார், பிராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு சார். டேய் என்ன அங்க பாக்குற? நீ கூப்பிட்டா வந்துருவானுங்களா? கூப்பிடுற. டேய் அவன் வந்ததும் சொல்லு, இந்த கேண்டீன் பிராக்டிஸ் எல்லாத்தையும் மறந்து ஊரை விட்டு போக சொல்றான். எங்கடா எங்கடா உங்க வாசு? டேய் பேஸ்கெட் பால் ஆட சொன்னா ஃபுட்பால் ஆடிட்டு இருக்க? புத்தி இல்ல உனக்கு? என்ன தம்பிகளா, கேண்டீன் கிட்ட தகராறு பண்ணீங்களா? டென்ஷன் ஆயிட்டீங்களா? சார் ரிவெஞ்சுக்காக வரல. காலேஜ் இருந்தா இதெல்லாம் சகஜம். சில பேர் மேல வெறுப்பு வரும், அவங்கள அடிக்கணும்னு தோணும். எனக்கு இவன் ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, அதனால இதை வெட்டிடுச்சுன்னா தப்பு இல்ல. யார்கிட்ட பேசுற தெரியுதா? இவர் லைலா காலேஜ் செக்ரட்டரி. ஒரு காலத்துல நானும் இதே காலேஜ்ல செக்ரட்டரியா இருந்தேன். அப்ப நீ உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தேன். இந்த காலேஜ்ல நீயோ நானும் ஒருத்த மட்டும் தான் இருக்கும். எப்ப போற? நீ உண்மையான ஆம்பளை அந்த இங்கே ஏறா. ஏய் இவனை பாத்துக்கடா, வந்துடுறேன். ஏய் டானி, மறுபடியும் உங்க பேட்ச் காலேஜ் கேண்டீன் கிட்ட ரவுடிசம் காட்டாதீங்க. கேஷுவலா பேசுறேன்னு காமெடியா எடுத்துக்கிட்டீங்களா? தொலைச்சிடுவேன்.
Sonare, sonare, sun sun sonare. Sonare, sonare, sun sun sonare. Sonare, oh, sonare, oh, sonare, oh, oh. Sporty boys, spicy girls, full like a happy days. Dancy guys, fancy babes, enjoy all the days. Sporty boys, spicy girls, full like a happy days. Dancy guys, fancy babes, enjoy all the days. பாதையெல்லாம் படிக்கற்கள் ஆகாயமே கோல் போஸ்ட் பயணங்கள் நான் போக கிடையாது செக் போஸ்ட் இளமைக்குள் வேலை இல்லை போட்டேட்டிட ஓங்கி சொல்லடா பாகிஸ்தான் பார்டரிலே சடுகுடுதான் ஆடிடவா ஐநாவின் சபை நடுவே ஜனகணமன பாடிடவா சோனாரே Sporty boys, spicy girls, full like a happy day. Dancy guys, fancy babes, enjoy all the days. Mama, say yeah. Mama, jira. Mama, jira. Oh mama, say yeah. Oh yeah. Dynamite, power undu. Daylight, kundu. Everestay தாக்கிரு பாதத்தின் கீழே வைத்திடுவோம். லட்சியத்தை குறி வைத்து கேப்பதாக அடி வைத்து வெற்றி கப்பல் எங்கள் கொடியை ஏற்றி வைத்திடுவோம். உடலெங்கிலும் பலங்கள் உள்ளது, மனதில் இசைவெறிகள் உள்ளது. ரெண்டும் தான் ஒன்றானால் தடையெல்லாம் ஓர் பஞ்சு. எல்லாமே சாதிப்போம், இதுவே என் சேலஞ்சு. Sporty boys, sporty boys, spicy girls, full like a happy days. Dancy guys, fancy babes, enjoy all the days. பாதையெல்லாம் படிக்கற்கள் ஆகாயமே கோல் போஸ்ட் பயணங்கள் நான் போக கிடையாது செக் போஸ்ட். Sporty boys, spicy girls, full like a happy days. Dancy guys, fancy babes, enjoy all the days. Sonare, oh, sonare, oh, sonare, oh, oh, sun sonare, sun sonare. இங்க வாசி யாரு? நீயா? கூட்டிட்டு வரேன் சார். என்ன விஷயம்? வாரண்ட் இருக்கா? ம்
என்னையா அது? நம்ம ஸ்டேஷனரி பில்லு சார். வாரண்ட்டுக்கும் பில்லுக்கும் வித்தியாசம் தெரியல. உனக்கு என்னையா போஸ்? சினிமால யுவர் அந்த அரசு சொன்னது வாரண்ட் இருக்கான்னு கேட்பாங்கல்ல, நானும் சொல்லி பார்த்தேன். அது உங்க வாசு? ஹலோ மிஸ்டர். எஸ். நீங்க தான் வாசுவா? ஆமா. கொஞ்சம் என் கூட வர முடியுமா? எதுக்கு? சொல்லலைன்னா வரமாட்டீங்களா? ப்ளீஸ் வாங்க. என்னங்க ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? சின்ன தம்பி உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சின்ன தம்பியா? வாசுங்கிறது நீதானா? அட என்ன லுக் விடுற? நீ என்ன பெரிய பிஸ்தாவா? அண்ணா அடிக்க வரான். அண்ணா சாரிண்ணா. டேய். அம்மா நீங்களா? என்னமா இறச்சிட்டீங்க? தினமும் போன்ல உன் பேச்ச கேட்டு கேட்டு அந்த சந்தோஷத்துல இப்படி ஆயிட்டேன்ப்பா. அது இல்லம்மா. இல்ல நீ போன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இங்க இல்லடா, அந்த ரூம்ல அங்க எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. சரி, திடீர்னு நீங்க வந்துட்டீங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான்னு சொல்லி உங்க புருஷனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? அது இல்லடா, உங்க அப்பாவுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? முதல்ல அவங்க வேலூர்ல தான் சொன்னாங்க. நான் தான் பிடிவாதமா உங்க அப்பா கிட்ட மெட்ராஸ்க்கு மாத்திக்கங்கன்னு. ஏன்னா உன்னையும் கவனிச்சுக்கலாம்ல. என்ன கவனிச்சு என் உயிரை எடுக்கணும். என்னடா சொல்ற நீ? வேற என்னமா சொல்றது? உங்க கூட இருந்தா படிப்பு வராதுன்னு தானே என்ன இங்க அனுப்பிச்சீங்க. இங்க வந்துட்டா என்ன அர்த்தம்? டாடி முன்னாடி ஆட்டம் போட முடியாதுன்னு அர்த்தம். தங்கச்சி நீ வந்துட்டியா? எத்தனை நாள் ஆச்சுமா ஒண்ணு பாத்து? உன் நடிப்பெல்லாம் அம்மா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். என் பேச்செல்லாம் நடிப்பா தெரியுதா உனக்கு? எஸ். ராதிகா, அம்மா ஏற்கனவே மெட்ராஸ்ல வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க மதுரைக்கு போயிடுங்க. கோயில் கூட சுத்தலாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். நீ ஏன் இப்படி எல்லாரையும் விரட்டுறேன்னு தெரியும். டாடி இருந்தாவும் வேடிக்கை நடக்காது. கரெக்ட் தானே? கரெக்ட். எங்க மிஸ்டர் கோபால்? டாடி நல்லா இருக்கீங்களா டாடி? இது லாண்ட்ரிக்கு போட்டதுல பாதி சாயம் போயிடுச்சு. இதா அது ஷேவிங் சரியா பண்ணல, சின்ன தப்பு நடந்து போச்சு. இது வழக்கமா ஹேர் கட் பண்ண கட் அடிச்சிட்டான். இந்த தடவை ஐபி செலக்ட் ஆயிடுவியா? கண்டிப்பா டாடி. ஏற்கனவே சொல்லிருக்கேன், இதான் லாஸ்ட் டைம். இந்த தடவையும் செலக்ட் ஆகாம போனா எஸ்ஐ ட்ரைனிங் அனுப்பி வச்சிருவேன். ஞாபகம் இருக்குல்ல? ரூம்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு வா. ஆமா, ஓ ரூம்க்கு போன் பண்ணா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் எடுக்கிறான். அது என்ன வீடா ஹோட்டலா? ஆக்சுவலா எத்தனை பேர் இருக்கீங்க அங்க? நான் ஒருத்தன் தான் டாட். அப்ப அவங்க எல்லாம் டவுட் கேட்க வருவாங்க. என்னது? என்கிட்ட டவுட் கேட்க வருவாங்க. நீ படிக்கிறதே டவுட், இதுல நீ மத்தவங்க டவுட் கிளியர் பண்றியா? கமலா, நான் லஞ்சுக்கு வர மாட்டேன், நீ வெயிட் பண்ணாத. ஏ கமலா, உன் புருஷனுக்கு என்னமா ஆச்சு? ஏன் ட்ரெஸ் எப்படி இருந்தா அவருக்கு என்ன? அவருக்கு தான் லைஃப் லாங் ஒரே ட்ரெஸ், காக்கி ட்ரெஸ். அதுக்காக நாங்க புது ட்ரெஸ் போடக்கூடாதா? ஏன் ஹேர் ஸ்டைல பத்தி அவர் ஏன் கவலைப்படுறாரு? அவருக்கு தான் ஹேர் ஃபெயில், அதனால நாங்களும் சொட்டையா இருக்குமா? புருஷனை பத்தி கேள்வி பண்ணா நீ சிரிக்கிற. என்னடா உன் புருஷனை அடக்கி வை. என்னமா அவருக்கு தான் வயசாயிடுச்சுன்னா நாங்களும் அப்படியே இருக்கணுமா? என்னடா அப்பா, இன்னைக்கு எப்படியாவது இந்த சரணத்தை முடிச்சிட்டு தான் வருவேன். அம்மா, ஐயோ. ஏய், என்னடா இது? டானி கேங் கிட்ட நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். நாடி கட்டு போட்டு விட்டானுங்க. சரி வா. எங்க டானி ஆளுங்க கிட்ட. எதுக்கு? நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு வந்து பாரு. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? ஏற்கனவே அவனுங்க என்ன பெண் எடுத்து அனுப்பிட்டானுங்க. இனிமேல் அங்க வந்து வச்சுக்க, இருக்கிற கொஞ்சம் உயிர் எடுத்துருவானுங்க. ஆம்பளையாடா நீ? அத கூட 2 நாள் கழிச்சா சொல்ல முடியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு, போலாம். நான் சொல்றேன், காந்தி சிலை தாண்டி கடற்கரை ஓரம் அயோத்தியா குப்பம் நொச்சி குப்பம் தாண்டி ஒரு குடவுன்ல இருக்காங்க. அட பாவி, அது பக்கத்துல ஒரு சுடுகாடு கூட இருக்கேடா. ஏண்டா ஒப்பற வைக்கிற? நான் இருக்கேன்ல, வா. அதானே, நீ இருக்கும்போது எனக்கு போய் வாடா. என்னடா இவனையும் காணோம்? டேய், இப்போ வாங்கடா. பாஸ் வந்துட்டான். மாட்டணும், பின்னி எடுத்துறோம். வாங்கடா. என்னடா நீ சொன்ன பசங்களே காணோம்? மழையில நிக்க வச்சு ஏன்டா நனையறன்னு கேக்குற மாதிரி இருக்கு. என்ன பழமொழி சொல்றியா? உனக்கு புரியல? நீ பக்கத்துல இருந்தா ஒருத்தன் கூட வர மாட்டான். அதனால ஒண்ணு பண்ணு, நீ எங்க போய் ஒளிஞ்சுக்க. நான் தனியா வந்திருக்கேன்னு சொல்லி என்ன அடிக்க வருவானுங்க. நீ வந்து அவங்களை அடிச்சு என்ன காப்பாத்திரு. நீ வேணா பாரு, இன்னும் 1/2 hourல அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ தெரியும் இந்த வாசு யாருன்னு. அது எனக்கு தெரியாது, நீ போய் ஒளிஞ்சுக்க. ஏய்,
நீ தூள் பண்ணு, நான் இருக்கேன்ல உனக்கு. ஓகே. ஏய், எங்கடா ஒளிஞ்சிட்டீங்க? வாங்கடா, இப்போ வாங்க. நீங்க ஆம்பளையா இருந்தா, உங்க மூஞ்சி மேல மீசை இருந்தா, நெஞ்சில எல்லாம் சோறு இருந்தா வாங்கடா, வாங்க. நான் தனியா தான் வந்திருக்கேன். ஒத்த கொத்த வாங்கடா. ஏய் ப்ளீஸ் யா காட் சில கால பந்தமா மனசன்ன மன்றமா கனல்கின்ற தீபமா பருவங்கள் பாரமா பனி சிந்தும் ஈரமா இதழோடு மதுரமா இரு துளிகள் சிதறுமா ஓ பிரேமா 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 தனிமை பாம்பா கொத்தும் பிரேமா பிரியா ஓஹா அங்கேயே நாம் செல்வோமே நீ
சில கால பந்தமா மனசென்ன மன்றமா கனல் என்ற தீபமா பருவங்கள் பாரமா பனி சிந்தும் ஈரமா இதழோடு மதுரமா இரு துளிகள் சிதறுமா ஓஹோ பிரேமா 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 அங்கடா தைரியம் இருக்கா? என்ன என்ன ஆஹா மறந்து குடிச்சிட்டேனே. கமான், இந்த தடவை கன்ஃபார்ம் அவங்களை பின்னி எடுத்துலாம். யார? அவங்கள தான். வா கமான். வேணாண்டா. சாரி சார். டேய், தார்பாலின் விழுந்த உடனே பிரேக் போட்டுக்கலாம் இல்ல? கண்ணுங்களா, இப்படி ரோட்ல உட்கார்றது தப்புமா? போங்க போங்க. ஓகே, கங்க்ராட்ஸ் ராசு. தேங்க்யூ சார். ஹலோ, நான் ஜெனரலா ஓகேன்னு சொன்னேன். உங்க ஆல்பம் ஓகேன்னு சொல்ல. கேசட் இன்னும் கேட்கல. டேப் ரெக்கார்ட் கொண்டு வரட்டுமா சார்? சார் ப்ளீஸ், நீங்க ஒரு தடவை அந்த கேசட் கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு இது ஒரு கேசட் தான். ஆனா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மினிமம் 100 கேசட் எனக்கு வருது. அது அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு வேற வேலையை பார்க்க முடியாது. யூனோ சார் ப்ளீஸ், ஒரு தடவை சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஐ அம் வெரி பிஸி நவ். ப்ளீஸ் வெயிட். ஆறுமுகம் கொஞ்சம் உள்ளவா. ஏயா இப்ப வந்த 2 பேர் யாரையா உள்ள அனுப்புனது? ஏன் சார்? ரோட்ல போற வரவால ஏயா உள்ள அனுப்புனது? எம்டி என்ன கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. இனிமேலாவது யாரு என்னன்னு கேட்டு உள்ள அனுப்பு. சரி சரி, இந்த கேசட் எடுத்துட்டு போ. என்ன சார் பண்றது? ஸ்டோர் ரூம்ல போடு. நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க ராஜபாளையம் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட கான்ஸ்டபிளா வேலை பார்த்தேன் சார். ராம்மோகன். ஆமா சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ரிட்டையர்ட் ஆகி 2 மாசம் ஆச்சு சார். இது என் பையன். வணக்கம் சார். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் IPS செலக்ட் ஆயிருக்கான். IPS? ரியலி? உங்ககிட்ட வேலை செஞ்ச காலத்துல நான் மனசுக்குள்ளேயே வேண்டிக்குவேன் சார், என்னோட மகனும் ஒரு நாள் உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் ஆகணும்னு. ஒரு வகையில இன்னைக்கு அவன் IPS செலக்ட் ஆயிருக்கான்னா அதுக்கு நீங்க தான் காரணம் சார். அடடே, God bless you. கமலா, இங்க வா. இவர் பேர் ராம்மோகன். கொஞ்ச நாள் என் கூட வேலை பார்த்தாரு. வணக்கம். அவர் பையன் IPS. இதெல்லாம் இருக்குப்பா. வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வேண்டாம் சார், இன்னைக்கு சாயந்தரம் வண்டிக்கு டெல்லிக்கு அனுப்பணும்.
நீங்க இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சது. உடனே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன் சார். நாம விதைக்கிற எல்லா விதைகளும் முளைக்கிறது இல்ல, பிறக்கிற எல்லாருமே அறிவாளி ஆவறது இல்ல. அப்படி ஆகுறவங்களை பெத்தவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிங்க. யூ ஆர் வெரி லக்கி. பெஸ்ட் ஆஃப் லக் யங் மேன். தேங்க்யூ சார். போயிட்டு வரேம்மா. சரிங்க. வரேன் சார். ஓகே. சரிப்பா. அவர் பையன் ஐபிஎஸ் ஆவறதுக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷனா? ஊர்ல யார் யாருக்கும் நான் இன்ஸ்பிரேஷனா இருக்கேன். என் பையனை தவிர. அவன் ஐபிஎஸ் ஆவானா கமலா? ஆவா. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையனே ஆவறப்போ என் பையன் ஆவறதுக்கு என்ன? அது அவன் பிளட்லயே இருக்கு. ஆவா, நிச்சயமா ஆயிடுவான். சார், நீங்க இங்க? இவங்கெல்லாம் யாரு? உங்க ட்ரூப்பா? இல்ல சார், ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் காலேஜ் காம்படிஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க? இன்னைக்கு காலையில தான் நீங்க கொடுத்த கேசட்டை கேட்டேன், ரசிச்சேன், வந்துட்டேன். சார், எங்க கேசட்டியா? ஏன்? அன்னைக்கு உங்க பிஏ எங்க கேசட்டை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போடுறதுக்கும் டஸ்ட்பின்ல போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வாசு. சாரி சார். டேலண்ட் இருக்கிறவங்களை விட்டுருவோமா? தேடிக்கிட்டு வந்துருவோம். சான்ஸ் கொடுக்கறவங்க உங்களுக்கு தேவைன்னா நல்ல இசையை கொடுக்கறவங்க எங்களுக்கு தேவை. ஓகே, சோனில இப்ப நியூ டேலண்டை என்கரேஜ் பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் மார்ச்ல ஆடிஷன் கண்டக்ட் பண்றோம். அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டா ஃபைனல் ஆடிஷன் இருக்கும். அதுல நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா சோனி உங்களை வச்சு ஒரு பாப் ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகேனா வந்து பேசுங்க. அண்ட் திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ சார். ஆமா, உங்க ட்ரூப் பேர் என்ன? விக்டரி பாய்ஸ். நைஸ். ஆல் தி பெஸ்ட். ஏண்டா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, உட்கார் உட்கார் நண்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடையாளமா இந்த பைக் உனக்கு பிரசன்ட் பண்ணு. சாயந்தரம் 5 மணிக்கு நீ மறுபடியும் எனக்கு பிரசன்ட் பண்ணிடணும். ஓகே? சின்ன பாப்பா கையெடு, வாயிடு. ஐயோ, ஏமா என்னாச்சு? ஏற யாரியா நீ? ஏயா குழந்தை போய் பயமுறுத்துற? ஐயா மூஞ்சிய பாரு. அறிவு இருக்கா உனக்கு? எதுவும் செய்யுங்க. என்னையா ஒண்ணு செய்யல? குழந்தை பயமுறுத்துது.
எங்க தொலைச்சிக்க ஆளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இல்ல பிச்சைக்கார மாதிரி இல்ல யோ உங்களே போய் கொடுக்கணும்யா என்ன 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 சொல்ற நீ கட்டையில போறவனே என் மாவெல்லாம் கொட்டி விட்டியே நீ உருப்படியா நாசமா போற என் குழந்தையே ஏய் நீ பார்த்தாலே இவ்வளவு பிரச்சனைன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளவுதான் போல் இருக்கு. என்னடா எதுவும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? நீ சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? டேய் பிபிசி அந்த பொண்ணோட ஃபைலை ஓபன் பண்ணு. பேரு திவ்யா, பிறந்தது இந்தியா, வளர்ந்தது ஆஸ்திரேலியா, படிக்கிறது லயோலா. சத்தானடா. டேய் நீ மியூசிக் அடிக்கிறதுல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா சைட் அடிக்கிறதுல பப்பாடா. அங்கேயே அந்த பொண்ணு ரோட்லயே ஃபாலோ பண்ணி ஐ லவ் யூ சொல்லிருந்தா நல்லா இருந்துட்டா. ஆஹா. டேய் பிபிசி அங்க 2 ஃபிகருங்க இருக்கு பாரு, அதுங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கேளு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, கிவ் மீ 100 rupees ப்ளீஸ். இடியட், நான் என்ன 100 ரூபீஸ் கொடுக்கணும்? யாரா நீ? மாமா பாத்தியா, முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட போய் 100 ரூபாய் கேட்டதுக்கே பலார்னு அரைஞ்சிட்ட. நீ போய் ஐ லவ் யூ சொன்னு வச்சுக்கோ, கண்ணா கிழிஞ்சிரும். புரியலையா? அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணுமே. அதுக்கு என்னடா பண்ணணும்? சிம்பிள். குழந்தைங்க குண்டா இருந்தா பிடிக்கும், பொண்ணுங்க அழகா இருந்தா பிடிக்கும், ஆம்பளைங்க நல்லவனா இருந்தா பிடிக்கும். சோ நீ நல்லவங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியணும். அதான் எப்படின்னு கேக்குறேன். அது இன்னும் சிம்பிள். நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்ல விஷயம் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ அனாதை ஆசிரமத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த விஷயம் உன் போட்டோவோட பேப்பர்ல வரணும். கோடி ரூபாயா? சரி கொஞ்சம் ஜாஸ்தி. சரி ஒரு விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கற மாதிரி செஞ்சு நாங்க 2 பேரும் போய் அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகாது இல்ல? அட்லீஸ்ட் பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுறது, குருடங்களுக்கு உதவுறது, இது சூப்பர் இல்ல? எனக்கு தெரியும். டேய் வாசு, இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? பிஸியான ரோட்ல கையில குச்சியோடு அலையிற குருட நிலைமை. கண்டு இருக்கிற நாமளே தடுமாற வேண்டாம். சைட்ல இருந்து சைக்கிள், மேல இருந்து லாரி, பக்கத்துல இருந்து ஆட்டோ. சாரி. சோ திவ்யா பாக்கும்போது நீ ஒரு நிஜமான குருடனை ரோடு கிராஸ் பண்ணவை. அதுக்கப்புறம் பாரு. சரி குருடனுக்கு எங்க போறது? வாசு கடா வாசு எங்க பாக்குற? ஜெயந்தி ஸ்பீக்கிங். சில பொறுக்கி பசங்க கண்ணு தெரியாதவங்க மாதிரி நடிச்சு பொண்ணுங்களை ஏமாத்துறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். ஃபுல் ஹண்டிங் சார். அவங்கள நிச்சயமா நாங்க பிடிச்சிருவோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ, கண்ணு தெரியாதா? டைம் என்ன? 8:15. ஆஹா. ஹலோ, நான் டீசன்ட் ஃபேமிலி தெரியுமா? ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க பாரு. ஏன்னா உங்க மூளைக்கு இதே ஐடியா தான் வரணுமா? ஏன்னா புதுசா திங்க் பண்ணவே மாட்டீங்களா? ஏய் குருட்டு பாலு, டயத்துக்கு வரேன்னு சொன்னியடா, எங்கடா வரல? மாமா அவங்கிட்டாங்கடா, வந்து காப்பாத்துறா. ஆஹா, எஸ்கேப் ஆயிடுறது பெட்டரா கண்ணா. டேய் மித்ரு துரோகி, ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்துற. ஏய் கண்ணு தெரியா? ஒரிஜினல் குருடன்டா. வாசு உன் டைம் நல்லா இருக்கு. ஐயா நீங்க எங்க போகணுங்க? பாண்டி பஜார். வாங்க நான் கொண்டு விடுறேன். உங்களுக்கு எதுக்கு சாமி சிரமம்? சிரமமா? நல்ல ஆளுங்க. தினமும் மினிமம் 1 டஜன் குருடர்களை நான் கொண்டு விடுறேனே. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ரொம்ப மோசமான விஷயம் எது சொல்லட்டுமா? பிஸியா இருக்கிற ரோட்ல தடுமாறிட்டு இருக்கிற குருட்டுத்தனடா. வாங்க சார், உங்களை மாதிரி குருடங்களுக்கு ஹெல்ப் செஞ்சா எவ்வளவு சாட்டிஸ்பாக்சனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வாங்க சார். உன் கூட வந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய 4 காசு கிடைக்காதே தம்பி. அட என்னங்க, காசு எப்போ வேணா வருங்க, மனசுதான் முக்கியங்க. நீங்க வாங்க, நான் ட்ராப் பண்றேன். வாங்க சார், வாங்க. மெதுவா இருங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சரிங்களா? ஸ்டேஷனுக்கு போ. நடுவில் இவன் ஒருத்தன். எஸ் சார். ஓகே சார். ஓ சார். மேடம்
ஸ்கோர் என்ன? அடிங். ரேடியோ நினைச்சேன். தம்பி, வண்டி டிராபிக்ல நிக்குதாயா? ஜனங்க ரொம்ப இருக்குதா? சரி, நான் ஆரம்பிக்கவா? அம்மா தர்மம் செய்யுங்க ஐயா, தர்மம் செய்யுங்க. அம்மா தர்மம் செய்யுங்க ஐயா, தர்மம் செய்யுங்க. தம்பி தர்மம் செய்யுங்க, அம்மா தர்மம் செய்யுங்க. ஏயா மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, ஏதாவது வேலை செஞ்சு உங்க அப்பாவை காப்பாத்தாம இந்த வயசுல ஒரு பிச்சை போட்டுட்டு குழப்பம் நடத்திட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு? ஏன் கோவப்படுற? நான் தான் வண்டியில இருக்கும்போது சொன்னேன்ல, உன் கூட வருமானம் போயிடுன்னு. சம்பாதிக்க விட மாட்டேங்கிறீங்களே. அம்மா தர்மம் போடுங்க ஐயா, தர்மம் போடுங்க. காலையில பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் பார்த்து ரொம்ப அழகா. ஐயோ, நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதோட நாங்களும் சிரிப்போம்ல. திவ்யா, உனக்கு போன். ஹாய் டாடி. நல்லா இருக்கேன். நீங்க அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆபீஸ் காலேஜ். காலேஜ் நல்லா இருக்கு. ஹாஸ்டல் ஆவரேஜா தான் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடு. டைம்க்கு ஃபோன் பண்ணு. எஸ், டைம்க்கு சாப்பிடுறேன். தினம் ஃபோன் பண்றேன். யா, ஓகே டாடி. பை. அண்ணா இன்னொன்னு. போதும். அம்மா இங்க சச்சிதானந்த சுவாமி பூஜைக்கு போயிருக்காங்க. என்னடா? சச்சிதானந்தா சாமியார் ஆயிட்டானுங்க. அவங்கள சுத்தி ஒரு கூட்டம். சச்சிதானந்த, பிரேமானந்த. அண்ணா என்னது? புக்ஸ். தெரியுது. யாருக்கு எதுக்கு? உனக்கு டாடி கொடுத்தாரு. இதெல்லாம் படிச்சா ஐபிஎஸ் பாஸ் பண்ணிடுவியா? ஐபிஎஸ் பாஸ் ஆறனோ இல்லையோ கண்டிப்பா பார்வை கோளாறு வந்து. டாடி கிட்ட சொல்றேன். ராதி, இப்பதான் சாப்பாடு போட்டு அதுக்குள்ள விஷம் கொடுக்கறியாமா? படிக்கிறியா? படிக்கிறேன். படிக்கிறேமா? படிக்கிறேன். படிக்க டபுள்ஸா யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. ஓ, ஃப்ரைட் ரைஸ், 2 மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 2 சிக்கன் நூடுல்ஸ், 2 மட்டன் நூடுல்ஸ், 2 சிக்கன் பிரியாணி, 2 மட்டன் பிரியாணி. ஒரு நிமிஷம், இவனுக்கு என்ன வேணும் கேட்டு சொல்றேன். நீ போ. பேரர் சார், இவன் சொன்ன ஆர்டர் கேன்சல். ஐஸ் வாட்டர் கொண்டு வா. மாமா, அந்த பொண்ணு கிட்ட பேச ஐடியா கொடுறா. தாண்டவராயா? மாமா, அங்க பத்தி அந்த பையன் அப்படி அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா எப்படி தின்னுகிட்டே இருக்காங்க. நீ மட்டும் அவங்க பக்கத்துல போயிட்டு பையனை விட்டுட்டு இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லுங்க. நீ சொன்னதை கேட்டீங்க இருக்கவங்க எல்லாருமே கை தட்டுவாங்க. திவ்யா மட்டும் கை தட்டுனா வலிக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஷேக்கன் கொடுக்கும். பெண்ணு இருந்தா ஆட்டோகிராஃபும் வாங்கிக்கும். எப்படி இருக்கு? சூப்பர். இப்ப ஆர்டர் பண்ணவா? தூள் பொண்ணு. ஹலோ சார், உங்க பையனா? எஸ். அறிவு இருக்கா? என்னது? உங்களுக்கு புத்தி இருக்கா? இங்க சின்ன பையன் அழுதுட்டு இருக்கா, நீங்க சிரிச்சுக்கிட்டு சிக்கன் தின்னுட்டு இருக்கீங்க. என்ன பேரண்ட்ஸ் நீங்க? உடம்புல திமிரு இருக்கிறதுனால பிள்ளைங்களை பத்திட்டா சரியாயிடுமா? அவங்க நல்லா வளர்க்கணும். அதுக்கு முடியல பெத்துக்க கூடாது. பிள்ளைய பெத்துக்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா? இல்லையே. உங்க திமிரில பெத்துக்க வேண்டியது, பெத்த குழந்தை அழ வைக்க வேண்டியது. நியாயமா இது? சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லல, அவன் தான் இவன். இப்ப நல்ல காமெடி நடக்க போது பாருங்க. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? பிள்ளைங்க என்னங்க கேட்கும்? ஐஸ்கிரீம் கேட்கும், சாக்லேட் கேட்கும். வாங்கி கொடுத்தா அடங்கிடும். கொஞ்சம் முன்னாடி மேல ஒரு சத்தம் கட்டுச்சு. என்னது? ஹெலிகாப்டர் சவுண்ட். எவன மினிஸ்டர் போயிருப்பான். இவன் அந்த ஹெலிகாப்டர்ல வீட்டுக்கு போவேங்கிறான். இது இங்க நிக்கிறாரு. இந்த அங்கிள் வீட்டுல ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் இருக்கான். இவரு கூட போய் ஏத்திக்கிட்டு போவாரு. ஹெலிகாப்டரா? 2 கார் தான் இருக்கு. அதுவும் ஒண்ணு கவர்மெண்ட் இருக்கு. என்ன சொல்றேன்? கொலை கொலையா முந்திரிக்க நிறைய நிறைய சுத்தி வாங்க.
என்னடா நான் ஜோக்கர் மாதிரி ஆயிட்டேன் இல்ல? ஒரு பொண்ணு பார்த்ததும் பின்னாடியே சுத்துறது, இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றது, எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்டேன்டா. வாழ்க்கையில மியூசிக் தவிர வேற எதுவும் இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். திமிரு, எதை வேணா செய்ய முடியுங்கிற திமிரு. ஆனா இப்போ ஒரு பொண்ணுக்காக என்ன எனக்கு பிடிக்கல. ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. தள்ளி போயா, தள்ளி போயா. என்னாச்சு மிஸ்டர்? பின்னால லாரி வருது கூட தெரியாம ஏதோ ஞாபகத்துல போயிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் வரலனா இந்நேரம் உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? டேக் கேர். நெருப்பின் துண்டை போல் ஒளிரும் பருவம், கனவும் இலவசமாய் காணும் பருவம், இரவின் தூக்கத்தில் உருளும் பருவம். அங்கே சகி பிரியா, you love me now forever and ever. பிரியா, என்னை பாட்டுக்கு பாட்டு பாடிட பாபா, பாடிட பாபா, போட்டிக்கு பரிசாய் முத்தங்கள் தாத்தா, முத்தங்கள் தாத்தா. Mama say mama saliye, sa 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 saye, sai sela, sa 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 saye, sai sela. Yeah 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 yeah. Oh yeah 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 yeah. Bahama, Bahama, oh Sally, oh Sama. Bahama, Bahama, oh Sally, yeah, oh Sama. உயிராகவே உனை நினைக்கிறேன், என்னை மறக்கிறேன், பிழைப்பதே உன் மூச்சிலே. ஏதேதோ சொல்லத்தான் என்னுள்ளே வார்த்தைகள் முட்டி போதும், ஆனால் வாயோ I love you என்கின்றது. நீ சொல்லும் வார்த்தை போதும், காதுக்குள் தேவி பாயும், இந்நாளில் தானே நானே கண்டேன் நெஞ்சுக்குள்ளே காதல் காயும். பாட்டுக்கு பாட்டு பாடிட பாபா, பாடிட பாபா, போட்டிக்கு பரிசாய் முத்தங்கள் தாத்தா, முத்தங்கள் தாத்தா.
கனவென்றுதான் நிஜமானது வலி தீர்ந்தது என உனை கை சேர்த்தது ஒரு நாடகம் மிக மௌனமாய் அரங்கேறது இல்லை என்று யார் சொன்னது என் பின்னே நீ நின்றாய் என் போட்டி நீ வென்றாய் ஒரு பக்தன் போல பூஜை செய்ய அன்பே நான் வரலாமோ சரி என்று சொல்வேன் நான் இன்று யாரோ ஆனி இல்லாடி நீயே ஆடி பாடி மாயம் செய்த என்னை வென்றாய் பாப்பா பாட்டுக்கு பாட்டு பாடிட பாபா பாடிட பாபா போட்டிக்கு பரிசாய் முத்தமும் தருவேன் முத்தமும் தருவேன் பதியின் துளையை போல் தொழிலும் பருவம் நெருப்பும் துண்டை போல் ஒளிரும் பருவம் கனவும் இலவசமாய் காணும் பருவம் இரவின் தூக்கத்தில் உருளும் பருவம் அன்பே சகி பிரியா you love me now forever and ever பிரியா என்னை பாட்டுக்கு பாட்டு பாடிட பாபா பாடிட பாபா போட்டிக்கு பரிசாய் முத்தங்கள் தாதா முத்தங்கள் தாதா பாபா முத்தங்கள் தாத்தா ஏய் இந்த நோட்ஸ் ஃபைல போடு டேய் எதுடா இது ஆச்சரியமா இருக்குல்ல அங்க பாரு ஹாய் அண்ணா. ராதி நீ சோனி ஆடிஷனுக்கு போறல்ல, இட்ஸ் மை பிரசன்டேஷன். இவ்வளவு பணம் உனக்கு எதுடா டாடி என் பர்த்டே கொடுத்த நெக்லஸ், வளையல், நான் சேர்த்து வச்ச பாக்கெட் மணி எல்லாத்தையும் போட்டு வாங்கினேனா. எனக்காகவா அதுக்கு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? நீ ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டனா எனக்கு இவ்ளோ நகைங்க வாங்கி தருவல்ல? அட்லீஸ்ட் இவ்வளவாவது வாங்குவேனா? நீ அனாவசியமா சந்தேகப்படுற. நிச்சயம் பெரிய ஆளா வருவேனா? பெரிய ஆள் ஆகலைனாலும் பரவாயில்ல. ஆனா தங்கச்சிக்கு எதுவும் செய்யாத கையால் ஆகாத வாங்குற பேர் வாங்காம இருந்தா சரி. அண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அங்க பாரு பாஸ். நீ இவ்வளவு சீக்கிரம் கிடப்பன்னு எதிர்பார்க்கல. இப்ப காட்டுற உன் வீரத்தை. டேனி ப்ளீஸ் தகராறு வேண்டாம். பாரு கொதிக்குதுடா. கண்ணாடியில பார்க்கும்போதெல்லாம் என் ரத்தம் கொதிக்குது. இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டேன். ஓகே, அப்ப நாளைக்கு வரேன். இன்னைக்கு விட்டுரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஐயா சோனி ஆடிஷனுக்கு போறாருப்பா. அப்படியா? இப்ப அவனை விட்டா தானே போவான்.
வரைக்கும் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கான் இவன். நம்ம கிட்ட படிக்கிறேன் போய் சொல்லிட்டு மியூசிக் ட்ரூப் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். இத்தனை நாளா அவன் படிக்காதனால தான் பாஸ் ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது படிக்காதனால இல்ல, படிக்க இஷ்டம் இல்லாதனால தான். இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே நடு ரோட்ல ஒவ்வொருத்தரையா பிடிச்சி தெருப்புருக்கு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் மட்டும் என் பையனா இல்லாம இருந்திருந்தா இம்மிடியேட் அரெஸ்ட் பண்ணி இவனை ரவுடி லிஸ்ட்ல சேர்த்திருப்பேன். இதையெல்லாம் பாக்குறதுக்கு நாம இங்க வந்தோம். டாடி அது வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன், நம்பினாலும் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா நீ தப்பு செய்யல, மோசம் பண்ணிருக்க. இனி இந்த வீட்டுல ஒரு செகண்ட் கூட நீ இருக்க கூடாது. போடா போடா வண்டிய. எங்க வளர்ந்த பையனை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப வெளியே துரத்துற அளவுக்கு அப்படி என்னங்க செஞ்சுட்டா? இதை விட வேற என்னடி செய்யணும்? என் பையன் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆவான்னு பாக்குற ஒவ்வொருத்துக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப எவனாவது என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையன் ஐபிஎஸ் ஆயிட்டான். இவன் அவளையே நினைச்சு பார்த்தாலே என் நெஞ்செல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இவன் என்ன மோசம் பண்ணிட்டான். வேண்டாம், இப்படிப்பட்ட பையன் எனக்கு வேண்டாம். போடா. இனி நீ என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே என் பெரிய பையன் செத்து போயிட்டான். Get out! சரி, திவ்யா எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா? ஹாஸ்டல்ல ஃபீஸ் கட்டலன்னு அனுப்பியிருப்பாங்க. உத பின்னிடுவேன். திவ்யாவுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. திவ்யாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் என்னடா சம்பந்தம்? ஃபேன் சுவிட்ச் போட்டா லைட் எரியாதுமா. இந்த கேள்வி எங்க கேட்காத, கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்கறான். அதாவது உன் தம்பியை கேட்டு பாரு. ஏ சந்தியா, என்ன இது? சரியா ஆடு. ஏன் நீ வந்து ஆட? தம்பி நல்லா இருக்கியா? நீதான் வீட்டுல இல்லையே. நல்லா இருக்கேன். அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது தப்பு இல்ல? உன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு டாடி சொல்லிருக்காரு. நான் ஏதோ போனா போதுன்னு உன்கிட்ட பேசுறேன். யார கொடுத்தது? திவ்யான்னு என் ஃப்ரெண்டு. உனக்கு தெரியாது. என்ன போர் அடிக்குதா? நோயா, என்னால வர முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ அம் வெரி பிஸி. சினிமாக்கா நாளைக்கு வேணா பார்க்கலாம். நேரம்டா டேய். ஓகே பை. ஏதோ கேட்டல? திவ்யான்னு ஒரு பொண்ணு கூட நம்ம வீட்டுலதான் இருக்கு. ஐயோ அருண் அருண் ஒரே தொல்லை. காலையில இருந்து 10 போன் வந்துருச்சு. திவ்யா நமக்கு என்னடா சொந்தம்? திவ்யா அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ இங்க எதுக்கு வந்த? அது ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ பிரதர். என்ன அப்படி பாக்குற? ஆகஸ்ட் 14 இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு ஆகஸ்ட் 13. நாளைக்கு நீ வீட்டுல இருப்ப. எல்லாரும் கூட சந்தோஷமா கேக் கட் பண்ணுவேன். அது பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லையே. ஏன் இல்ல? மெட்ராஸ் ஐயா டாடி கூட சண்டே ஆயிடுச்சு. அதுக்கு என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? அவரு தான் நான் வீட்டுக்கு வர மாட்டேனே. அழாத, அவர் ஊர்லயே இல்ல. இல்லையா? ஆமா, திருப்பதி போயிருக்காரு. வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அத முதல்லயே சொல்லிருக்கலாமே. போட்டாள். ஏண்டா, நான் காலையில உங்க அப்பாவை உங்க வீட்டுல பார்த்தேன். அவர் ஊர்ல இல்லன்னு நீ ஏன் போய் சொல்ற? பழி வாங்கிட்டேன். இவர் எத்தனை நாள் என்ன அள வச்சிருக்காரு. இன்னைக்கு வகையா மாட்டினாரு.
நாளைக்கு என் தம்பிக்கு பர்த்டே. அவனுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். என்ன இங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது அவனை என்ன எப்படி இருக்க? உன் புருஷன் எப்படி இருக்காரு? என்ன அவர் கூட சண்டை போட்டா என் கூட பேசக்கூடாதா? இல்லடா. வேண்டாம் சொல்லாத. சரி, பெத்த பையன் வீட்டை விட்டு போயிட்டானன்ற கவலை கொஞ்சம் கூட காணுமே உங்ககிட்ட? பட்டு போடவ நெக்லஸ் ஹாப்பியா தான் இருக்கீங்க. வெளியே போறோம், வெளியே போறோம்டா. அதுக்காக என்ன போக சொல்றியா? ஐயோ, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வா உள்ள போலாம், வா. அந்த சுடிதார் உன் டாடி ஃப்ரெண்ட் ஸ்ரீனிவாசன் இல்ல? யாரு? டாடியை பார்க்கும் போதெல்லாம் நான் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீன் பேசி நான் ஃபிளாஷ்பேக் சொல்லுவாரே, அவரு பொண்ணா இந்த பொண்ணு? தெரியுமா? இப்பதானே சொன்னேன். இப்பதானே சொன்னேன். எப்பவும் நான் சொல்றதுதான். லாஸ்ட் இயர் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட வந்தாங்களேடா. நீ எப்பாவது வீட்டுல இருந்தா தானே தெரியறதுக்கு. ஆமா, அந்த பொண்ணு இங்கயே? அவ டாடி அண்ணனும் ஆஸ்திரேலியால இருக்காங்கடா. அந்த பொண்ணு தனியா ஹாஸ்டல்ல இருக்காளேன்னு உன் அப்பா அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நல்ல அழகான பொண்ணுடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பெத்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சு லட்சுமி சரஸ்வதினு பூஜை பண்றீங்க போல. அது இல்லடா. எது இல்ல? அது எது? உன் புருஷனை கூப்பிடு, புருஷனை கூப்பிடு. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், கால் மீ சே, கால் மீ சே. என்ன சத்தம் போட்டா மேல ஷூட் பண்ணுவாரா? ஷூட் பண்ணுவா? என்ன செஞ்சுவாரா? ரெடியா? அம்மா சொன்னல, அப்பவே சொன்னல. டாடி மேல இருக்க ஏமா சொல்ல? கதை முடிச்சிட்டீங்க. தோல முடிச்சிரு. என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, டிவில சீரியல் பாத்துட்டு இருந்தேன். அப்படியா? சரி வா. எனக்கு ரிசப்ஷனுக்கு நானும் வரணுமா? என்ன கிண்டல் பண்றியா? வாயை மூடிக்கிட்டு வா. ஏமா மேல ரூம் போட்டல, அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வா. ஓகே டாடி. கமலா வந்துட்டேங்க. இது யார் பைக்? இது யார் பைக்? அருண் ஃப்ரெண்டுங்க. அந்த பொடி போயெல்லாம் பைக்ல சுத்த ஆரம்பிச்சிட்டானா? ராஸ்கல். கம் ஆன். நம்ப வேணும் நீயே, கைகள் மீது தேனே, வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு. நம்ப வேணும் நீயே, கைகள் மீது தேனே, வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு. கண்ணில் நின்று பேச, மனசில் வண்ணம் பூச, உன்னை தேடி வந்த இந்த நிதயம் போயே போச்சு. தேகம் என்று மேகமாக வானிலே, பிடித்த நிலவு ஒன்று தேனிலே, முத்தமிட்ட அந்த நொடியை பிடித்து வைக்க துடிகிறேனே. நம்ப வேணும் நீயே, கைகள் மீது தேனே, வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு. கண்ணில் என்ன பேச, மனசில் வண்ணம் பூச, உன்னை தேடி வந்த எந்த நிதயம் போயே போச்சே. புயலின் முன்னே சிணுங்கும் அழகை போலே நீ தொட்டு முத்தமிட்ட கைகள் சாவல்யமாகி போகும். நம்ப வேணும் நீயே, கைகளை படாது, கண்களால் தொடாது, வளர இந்த காதல் ஒன்றும் கொல்லும் இல்லை. இன்னும் கொஞ்சம்
காற்றோடு இதே துள்ளலேது இந்த வாசமேது இனி பூவை காணும் போது என் கையை கட்டி கொள்வேன் உன்னை போல அதுவும் கொஞ்சம் கன்றி போக கூடும் மனதை தாங்கி ஆடும் கம்பாகலியும் வேணும் பேச்சு பார்த்தால் என்னை கீண்ட அச்சம் என்று தானே தோணும் கைகளே படாது நம்ப வேணும் நீயே கைகள் மீது தேனே வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு கண்ணில் மின்னல் பேச மனசில் வண்ணம் பூச உன்னை தேடி வந்த எந்த நிதயம் போய போச்சு மேகம் இன்று மேகமாக வானிலே தீப்பிடித்த நிலவு ஒன்று தேனிலே முத்தமிட்ட அந்த நொடியை பிடித்து வைக்க துடிக்கிறேனே நம்ப வேணும் நீயே கைகள் மீது தேனே வினாடி நேரம் மொத்தமாக கொட்டி போச்சு கண்ணில் மின்னல் பேச மனசில் வண்ணம் பூச உன்னை தேடி வாழ்ந்த எந்த நிதயம் போய போச்சு போதும் போதும் கண்ணை இருந்து பாரடா ஏறி ஓடி வந்து என்னை கட்டி கொள்ளடா இந்த கோபம் வந்து மாயமாக ஹலோ ஹலோ ராதி என்கிட்ட பேசாத. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சா நாங்க இருக்கிற இடத்துல நீ இல்ல, உன் இடத்துக்கு நாங்க வந்தா அப்பவும் நீ இல்ல. ஊர்ல இருக்கேனா இல்லையாங்கிறத விட என்ன உனக்கு ஞாபகம் இருக்காங்கிறதா முக்கியம். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹலோ ஹலோ அண்ணா, உன்னை பார்க்கணும். உன் பர்த்டேக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போறோம். வரும்போது பாக்குறேன். அங்க வரேன். அண்ணா கமலா. டாடி, பிரசாதம் வாங்க மறந்து போயிட்டேன் டாடி. டைம் ஆகுதுமா. உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. டாடி. அண்ணா, ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க் யூ. சாரி அண்ணா, நானும் அம்மாவும் புறப்படும் போது டாடியும் கூட வந்துட்டாரு. இப்படி திட்டுத்தனமா பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அண்ணா பரவாயில்லடா, நீ அது மறக்காம இருக்கியே. சரி போ, அப்பா தேடிட்டு வந்துட போறாரு. ஓகே. என்ன பண்ண நீ? பொய் சொல்லாதடா. போடா. நிறுத்தியா என்னாச்சு? அவங்க பொண்ணு மேல கைப்பட்டது என்ன அடிக்கிறாருன்னா? பொண்ணா இருந்தா வீட்டோட வச்சுக்க. கோயிலுக்கு கூட்டு வந்தா கையோ கால படத்தாயா செய்யும். என்ன? அந்த பொண்ணு யாரோன்னு நினைச்சு அந்த பொண்ணு கிள்ளிட்டா. சார், நான் பண்ணல சார். வேற யாரா? இந்த கைதானே? சார் சார், இது தமிழ்நாடு ஆப்கானிஸ்தானா சார்? அந்த பொண்ணு மேல கைப்பட்டதுக்கு
தங்கச்சி மேல கைப்பட்டதுக்கு இங்க எல்லாரும் கையும் உடைக்கிறான் சார். அடிக்காதீங்க சார். என்னப்பா என்ன வலிக்குதா? என்ன என்ன சார் இப்படியே விட்டா நாங்க எல்லாரும் ஹேண்டிகாப் கொண்டால எஸ்டிடி பூத்தா சார் வைக்கணும். போது நிறுத்த சொல்லுங்க சார். சார் சார் அவனுங்கெல்லாம் ஓடிட்டானுங்க சார். நான் மட்டும் தான் சார் பாக்கி. நான் செத்தா நீங்க தான் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் சார் நான் செத்தா எனக்கு நீங்க தான் சார் கொல்லி போடணும். விட்டுற சொல்லுங்க சார். விட்டுற சொல்லுங்க சார். அவனை விட்டு. நன்றி சார். அவன் என்னங்க தப்பு செஞ்சா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலையா? இல்ல உங்களை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா அவன் ரத்தம் கொதிச்சு போய் அவங்கள ஒரு கை பாக்கலையா? இதான் இப்படி முறைச்சு பார்த்து என்ன இது வரைக்கும் பேச விடாம செஞ்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நிச்சயமா நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்காம விட மாட்டேன். என்னவா எதிரியை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? அவன என்ன தப்பு செஞ்சான்? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போட்டு துரத்திட்டீங்க. துரத்துற உடனே போயிடுறதா? டாடி நீங்க சொல்றபடி நான் கேட்கறேன். மியூசிக் டான்ஸ் அலைய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னானா? இப்ப சொல்றேன்ப்பா. ஆமா டாடி, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப திருந்திட்டேன். அப்புறம் என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி அங்கேயே நின்னுட்டேன். உள்ள வாப்பா. இல்லம்மா, டாடி ஒரு வார்த்தை சொல்லாம. கூப்பிடுங்களேன். டாடி, ரோட்ல யாராவது ராங் ரூட்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகுதானே கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் செஞ்ச தப்புக்கு முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல பனிஷ்மெண்ட் கொடுங்க. ப்ளீஸ் டாடி, அண்ணனை உள்ள வர சொல்லுங்க ப்ளீஸ். இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? உங்க பேச்ச கேக்குறேன்னு சொல்லிட்டால. இனி ஜென்மத்துல மியூசிக்ன்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன். டேப் ரெக்கார்டர் கூட தொட மாட்டேன். சரி, அதையும் தான் பாப்போம். உள்ள வாடா. எஸ், உள்ள வா. நீ போ, அப்புறமா வரேன். ஓகே. You never ever know when I will lie to you. Cause your girl is so hard that I will try to you. So don't get down when you lose something. Get the hope and shout when you get that thing. You never ever know. Gonna take it to the floor. You never ever know. Gonna take it to the floor. Come on. என்னடா இது? அன்னைக்கு மியூசிக்காக உங்க ஃபேமிலியை உதறிட்டு வந்தேன்னு சொன்ன, இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக மறுபடியும் உங்க வீட்டுக்கு போறேங்கிற? ஒரு ஆடுக்கு மியூசிக் பண்ணி தரோம்னு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அது என்ன பண்ண போற? அன்னைக்கு உங்க அப்பா உன்னை வெளியே அமிச்சப்ப கூட நாங்க ஃபீல் பண்ணலடா. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக மறுபடியும் அங்கேயே போறேன்ற பாரு. கேவலமா இருக்கு. அப்போ உங்க அப்பா சொன்ன மாதிரி ஐபிஎஸ் ஆயிடுவேன். அப்ப இத்தனை நாள் சொன்னதெல்லாம் புரியாம பேசாதீங்க. நான் திவ்யாவை காதலிக்கிறதுனால மியூசிக்கை விடணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு மியூசிக்கும் பிடிக்கும், திவ்யாவும் பிடிக்கும். ஏன் ரெண்டு விரும்பத்தகாததா? ஒருத்தர் லைஃப்ல முன்னேறணும்னா லவ் பண்ண கூடாதா? இல்ல எந்த பொண்ணையும் தலை நிமிர்ந்து பார்க்காதவன் தான் லைஃப்ல முன்னேறுவானா? ஆஃப்டர் ஆல் சாப்பாட்டுக்கே 4 வகையான டேஸ்ட் தேவை. லைஃபுக்கு ஒரு மியூசிக் போதுமா? வாழ்க்கை பூரா ஒரே வேலை பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸ்கூல்ல கூட படிப்போட சேர்த்து கேம்ஸ்க்கும் டைம் ஒதுக்குறாங்க. அதனால லைஃப்ல காதலுக்கும் இடம் கொடுக்கணுங்கிற. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. நான் வீட்டுக்குள்ள போகணுங்கிறதுக்காக எங்க அப்பாட்ட மியூசிக் விட்டுறேன்னு போய் சொன்னேன். ஏன் தெரியுமா? திவ்யாவுக்காக. ஏய், ஐஸ்வர்யா ராயை விரும்புறவன் மெட்ராஸ்லயே இருந்தா நடக்குமா? பாம்பேக்கு போய் முயற்சி பண்ணுடா. அதுக்காக தான் நான் வீட்டுக்கு போறேன். ஒரு தடவை என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லட்டும். காதலோட இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு உயர்ந்ததுன்னு உங்களுக்கு அப்ப ப்ரூவ் பண்றேன். அப்புறம் தெரியும்டா வாசுனா யாருன்னு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன? கோபாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். வந்திருக்காங்களா? எஸ் சார். வர சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. நீயா? கோபாலகிருஷ்ணன் சொன்னாங்க, நீ வந்திருக்க? நான் தான் அந்த பேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். இல்லைன்னா உள்ள கூப்பிட மாட்டீங்களே. ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட், யூ கெட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட். ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க சார். ஒருத்தனுக்கு டேலண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட இல்ல சார். என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். டோன்ட் கம் டு மை ஆபீஸ் அகைன் ப்ளீஸ். ஹலோ உபேந்திரா சார். நீங்க யாரு? சார், உங்க பையன் எக்ஸாம் எழுதுற காலேஜ் சூப்பர்வைசர் பேசுறேன். சார், உங்க பையன் எக்ஸாமுக்கு 40 நிமிஷம் லேட்டா வந்துட்டான். 1/2 hour தாண்டி வந்தா நாங்க அலோ பண்ண மாட்டோம். உங்க பையனை கேட்ட டிராஃபிக் ஜாம்னு சொல்றான்.
உங்ககிட்ட பேச சொல்லி ஒரே அழுக. அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்லயே நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன். சார், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் சொன்னா சரியா தான் இருக்கும். நிஜமாவே டிராபிக்ல மாட்டிருப்பான். இல்ல சார், ஐ அம் சாரி. இந்த ஒரு தடவை எப்படியாவது பரிச்சை எழுதுங்க. நோ எக்ஸ்கியூஸ். ஐ அம் சாரி சார். ஐ அம் சாரி, ப்ளீஸ். என்ன சார்? 2 வருஷம் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு படிச்சான் என் பையன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காக. கொஞ்சம் லேட்டா வந்தான்னு பரீட்சை எழுத விட மாட்டேங்கிறான் அந்த சூப்பர்வைசர். பரீட்சை எழுத முடியலன்னு என் பையன் ஏதாவது செஞ்சுக்குவானு பயமா இருக்கேன். ஒரு நிமிஷம் சார், உங்க பையன் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு இருக்காரு. அந்த போன் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா வந்துச்சு. உங்களை டென்ஷன் பண்ணோன்றதுக்காக தான் அப்படி சொல்ல வச்சேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் செஞ்சேன். உங்க பையனுக்கு என்ட்ரன்ஸ் எவ்வளவு முக்கியமோ எனக்கு மியூசிக் காம்படிஷன்ல செலக்ட் ஆகுறது அவ்வளவு முக்கியம்னு காட்ட நினைச்சேன். உங்க பையன் டிராபிக்ல மாட்டிட்டான்னு சொன்னதும் உடனே நம்பிட்டீங்க. ஆனா நான் ஆடிஷனுக்கு வர முடியாம போனதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லியும் நீங்க நம்பாதது மட்டும் இல்ல, அதை காது கொடுத்து கூட கேட்கல. எனக்கு சான்ஸ் கொடுக்கலனாலும் கவலை இல்லை. ஆனா எனக்கு சின்சியரிட்டி இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க சார். நான் எங்க அப்பா திட்டினாலே பொறுத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க எவ்வளவு திட்டியும் பொறுத்துக்கிட்டேன். இதுல இருந்தே என் சின்சியரிட்டியை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஐம் சாரி சார். சார், நான் தான் சார், ஹெட் கான்ஸ்டபிள் ராமோகனோட பையன். ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி பார்க்க வந்தேனே. நீயா? உட்கார் உட்கார். எப்படி இருக்க? திருநெல்வேலியில போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதான் உங்ககிட்ட பிளெஸிங் வாங்கி போலான்னு வந்தேன். நல்லா இரு, நல்லா இரு. ராதிகா, டாடி 2 காஃபி எடுத்துட்டு வாமா. என் பொண்ணு. வணக்கம். வணக்கங்க. உட்கார். ஊர்ல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பா இப்ப என்ன பண்றாரு? ரிட்டையர் ஆயிட்டார்ல, ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்காருங்க. உங்க சன்னா? ஹலோ, ஐ எம் சுப்பிரமணி. ஏசிபி நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு சாப்பிடுறான். என்ன சார், சாருக்கு பையனை பிறந்துட்டு வேலை எதுவும் செய்யாம இவருக்கு நீங்க மகனா பிறந்ததே பெரிய அதிர்ஷ்டம். வெரி பேட். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஐபிஎஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன டவுட் வந்தாலும் எந்த நேரத்திலயும் என் வீட்டு கதவை நீங்க தட்டலாம். கதவு இல்லடா, உலக்கையால மண்டைய தட்டணும். அதோட எல்லா சந்தேகமும் தீந்துரும். உலகத்துலயும் இவன் ஒருத்தன் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ண மாதிரி பெருசா ஸ்வீட்டை தூக்கிட்டு வந்துட்டான். இவனை வச்சுக்கிட்டே அப்பா அண்ணனை திட்டுறாரு. டேடியை பார்க்கணும்னா ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான மூதேவி. இந்த எடுத்துட்டு போ. நீ குடுக்கலாம்ல. அவன் மூஞ்சிக்கு நான் காஃபி போடுறதே பெருசு. ஓகே. ராதிகா, ஐபிஎஸ் தம்பி வந்திருக்கான் போல இருக்கு. வந்துட்டான். நீயும் போ, உன் காலையும் வந்து கும்பிடுவான். வரேன் சார். நான் போய் கோட்ரஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரிப்பா, போயிட்டு வா. அடிக்கடி வீட்டுக்கு வந்து போ. ஓகே சார். இப்ப எப்படி போற? ஜீப் இன்னும் வரல, ஆட்டோல தான் போறேன். ஆட்டோ எதுக்கு வேஸ்ட்? என் பையனை டிராப் பண்ண சொல்றேன். வாசு. எதுக்கு சார்? பாவம், அவருக்கு ஏதாவது வேலை இருக்க போகுது. அவனுக்கு என்ன இருக்கு வேலை? உன்னை டிராப் பண்றப்பயாவது ஒரு 10 நிமிஷம் பிஸியா இருப்பான். அவரை டிராப் பண்ணிட்டு வா. சரி, வரேன் சார். சரிப்பா. வாசு, ஒரு நிமிஷம். நீ 7 வருஷமா செலக்ட் ஆகலன்னு வெளியே சொல்ல முடியாம உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன பாரு, டைரக்டா செலக்ட் ஆன ஒரே அட்டெம்ப்ட். நாம ஏதாவது சாதிக்கணும்னா கடுமையா உழைக்கணும். டோன்ட் பி லேசி யார். இப்ப கஷ்டப்பட்டாதான் பின்னாடி சுகமா இருக்க முடியும். இப்ப சுகமா இருந்த பின்னாடி கஷ்டப்படணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வாசு. ஆமா, வாழ்க்கையில முன்னேறணும்.
ஃபேண்டாஸ்டிக். அசத்திட்டீங்க வாசு. இது உங்களால முடியுமா? அது எப்படி என்னால முடியும்? எனக்கு ஐபிஎஸ் அப்படிதான். சாரி வாசு, ஐ எம் ரியலி சாரி. படிப்பையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வாங்க. இல்ல வாசு, உன்ன மாதிரி திறமைசாலிங்க லிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இவ்ளோ மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாவுக்கு என்னன்னு தெரியல. இவ்ளோ டேலண்ட் இருக்கிற நீங்க எதுக்காக அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணணும்? யார், நானா? அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்லை. இதுல வேஸ்ட் எங்க செய்ய முடியும்? சோனி கம்பெனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டா அடுத்ததா சாங் ரெடி பண்ணணும். ஃபைனல்ல செலக்ட் ஆனா ஆல்பம் பண்ணணும். என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேனா? நேர்ல வந்து கேட்டு பாருங்க, நீங்களே ஓகேன்னு சொல்லுவீங்க. அத நான் வந்து நேர்ல கேட்ட பிறகு சொல்றேன். என்னாச்சு வாசு? என்னையும் உங்களையும் இப்படி பார்த்தா எங்க அப்பா திட்டுவாரு. முதல்ல நீங்க உள்ள போங்க. ஓ ஓகே. நல்லா பைக் ஓட்டுறீங்க. அட நீங்க ஒண்ணு இன்னும் சூப்பரா டிரைவ் பண்ணுவீங்க. நீங்க இருக்கீங்களேன்னு கொஞ்சம் மெதுவா ஓட்டுனேன். ஆக்சுவலா டிரைவிங்ல நிறைய பிரைசஸ் வாங்கிருக்கீங்க. என்னோட வீடியோ பாத்துருக்கீங்களா? நோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. வேண்டாம் வேண்டாம். வெயிட் வாசு சொன்னா கேளுங்க. வேண்டாங்கறல. வெயிட். ஓகே. ஐயோ அம்மா. என்னாச்சு வீலிங்? கொஞ்சம் பேலன்ஸ் தவறிடுச்சுங்க. உங்களை பார்த்தா இல்ல கொஞ்சம் ஓவர் காஷியஸ் ஆயிட்டேன். வாசு, உங்களை பார்த்து அழறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிச்சயம் அழக்கூடாதுங்க. நீங்க உள்ள போங்க. அப்பா, நீ என்ன சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த? என்னது? நான் சொல்லட்டுமா? சோனி ஆடிஷனுக்காக கம்பெனி அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்ச லெட்டர். வயிற்று பசிக்காக ஒரு தடவை திருடுறவன ஐயோ பாவன்னுவாங்க. அதே காரணத்தை சொல்லி ஒவ்வொரு தடவையும் திருட்டுத்தனம் பண்றவன திருடன்னு சொல்லுவாங்க. இதுல நீ யாரு? சொல்லு, சொல்றா. நான் எதை சொல்றது டாடி? சின்ன புள்ளையில இருந்து நீங்க சொல்றதுதான் நான் கேட்டேன். அதுதான் இந்த வீட்டுல பழக்கம். நான் எந்த ஸ்கூல்ல சேரணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன துணிமணி உடுத்தணும், தலைமுடி கூட எந்த அளவுக்கு வெட்டிக்கணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணீங்க. டாடி எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். இந்த உலகத்துல இன்ஜினியரிங், மெடிக்கல், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதையெல்லாம் படிச்சவங்க தான் மனுஷங்களா? மத்தவங்கள மனுஷங்க இல்லையா? உங்க ஆசைகளை, ஆம்பிஷன்ஸ் எதுக்குப்பா என் மேல திணிக்கிறீங்க? உங்க அப்பா சொல்லியே நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்க. நீங்க இஷ்டப்பட்டு தானே ஆனீங்க. சச்சின் டெண்டுல்கர் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு அவங்க அப்பா நினைச்சிருந்தா இந்தியா ஒரு திறமையான கிரிக்கெட்டரை இழந்திருக்கும். விஸ்வநாத் ஆனந்த் ஒரு டாக்டர் ஆகணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா இந்தியா ஒரு கிராண்ட் மாஸ்டர் இழந்திருக்கும். ப்ளீஸ், நான் ஆசைப்படுற மாதிரியே என்னை வாழ விடுங்க டாடி. சின்ன வயசுல குழந்தைங்களை கையை பிடிச்சி நடக்க வைப்பீங்க. கையை விட்டுட்டா எங்க விழுந்துருமோன்னு எப்பவும் பிடிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும் டாடி. விட்டுருங்க. விழுவாங்க, எழுந்திருப்பாங்க, மறுபடியும் விழுவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க. ஆனா ஃபைனலா நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்படின்னா பெத்துக்கிறது எங்க உரிமை, வளர்க்கறது எங்க கடமை. ஆனா அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா? பெத்தவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? ஓகே, சம்பந்தம் இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை கூடவா எங்களுக்கு இல்ல? டேய், சின்ன வயசுல குழந்தைங்க அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்கும் போது பெத்தவங்க நாங்க பொறுமையா பதில் சொல்லுவோம். இப்ப நான் கேட்கிறேன், அர்த்தம் இல்லாம இல்ல, அவசியமான கேள்விங்க. அதுக்கு நீ பதில் சொல்லு. நீ ஐபிஎஸ் ஆகணும்னு நான் சொல்றேன், சிங்கரா தான் ஆக போறேன்னு நீ சொல்ற. சரியா? ஐபிஎஸ் ஆகணும்னா சர்வீஸ் கமிஷன் எழுதணும், ட்ரைனிங் போகணும்.
நீ நினைக்கிற ஆம்பிஷன் அடையறதுக்கு என்ன செய்யணும் சொல்லு. சோனி மியூசிக் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனா சோனியோட கான்ட்ராக்ட் போட்டுக்கணும். ஃபைனல்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா சரி, செலக்ட் ஆயிடுறேன்னு வெச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்க என்னோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்பம் சக்சஸ் ஆகாம போயிட்டா அது டேய், உன் பேச்சுல உனக்கே நம்பிக்கை இல்ல. இது இல்லனா அது, அது இல்லனா இன்னொன்னு, எதுவுமே இல்லன்னா நான் கேட்ட எந்த கேள்விக்கும் உன்கிட்ட சரியான பதில் இல்ல. ஆனா நான் ஆசைப்படுற விஷயத்துக்கு என்கிட்ட சரியான வழி இருக்கு. உனக்கு ஐபிஎஸ் கிடைக்கலன்னா உன்னை எஸ்ஐ செலக்ஷனுக்கு அனுப்புவேன். அதுவும் கிடைக்கலன்னா என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் கான்ஸ்டபிள் ஜாப் உனக்கு வாங்கி தருவேன். ஆனா நீ சிங்கரா சக்சஸ் ஆகலன்னா என்ன செய்ய போற? உன் லைஃப் உன் இஷ்டப்படி இருக்கலாம். ஆனா அது என் கூட சேர்ந்து இருக்கணுமா இல்ல பிரிஞ்சு இருக்கணுமான்னு இன்னைக்கு தெரியணும். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என் பேச்ச கேட்கணுமா இல்ல ஜனங்க உன் பாட்ட கேட்கணுமான்னு நீயே முடிவு பண்ணு. ஆனா இந்த தடவை வீட்டை விட்டு போனா மறுபடியும் லைஃப் பூரா இங்க வரக்கூடாது. 5 minutes. அண்ணா உனக்கு போன். ஹலோ அசு, நான் தான்டா பில் கேட்ஸ் பேசுறேன். சோனியோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? சோனி ஆடிஷன் டேட் வந்திருக்கு. ஈவினிங் பிராக்டிஸ் செய்ய போறோம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. மியூசிக்கை விட எதுவும் பெருசில்ல. தகப்பனுக்கும் எதிர்காலத்துக்கும் பயப்படாதவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான்டா. உனக்கு இந்த 2 பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நீ உருப்பட மாட்டடா, உருப்படவே மாட்ட. சின்ன குழந்தையில அழுதா குழந்தைக்கு பசிக்குது போல் இருக்குன்னு தேவையானது கொடுக்குறாங்க பெத்தவங்க. ஆனா அதே புள்ள வளர்ந்து ஆசைப்பட்டதை கேட்டாலும் ஏன் மறுக்கிறாங்க? வாசு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மழை வரதுக்கு முன்னாடி காத்து கூட ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சக்சஸ் வரதுக்கு முன்னாடி லைஃப் கூட ஸ்டக் ஆன மாதிரி தோணும். தற்சமே ஓ நிலைமை கூட அப்படிதான் இருக்கு வாசு. நீ நிச்சயமா ஜெயிப்ப. நம்பிக்கை இல்லையா? நிஜம். சரி, ஃபைனல்ஸ்ல நீ வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உனக்கு ட்ரீட் கொடுப்பாங்க. ஆனா நான் நீ வின் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரீட் கொடுக்க போறேன். அதுல இருந்து நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். சோ நாளைக்கு ஈவினிங் நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். ஓகே? ஸ்மைல் மேன். ஓகே. பை. Cold coffee. Okay, sir. ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. ஏதோ சொல்ல வந்தியடா. ஹாய், ஐ அம் கவிதா வீரமணி. நாங்க தேஜா டிவில மனசே மனசுங்கிற ப்ரோக்ராம் பண்றோம். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா லவ்வர்ஸா? அது இட்ஸ் ஓகே. அத பத்தி நல்லா யோசிச்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க பேரு? வாசு. ஓகே வாசு, நீங்க இவங்கள லவ் பண்றீங்களா? என்னங்க இப்படி பப்ளிக்கா? அதனால என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அவங்க கிட்ட ரொம்ப நாளாவே ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இப்பவே இந்த நிமிஷமே அந்த வார்த்தையை சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? நீ என்ன உண்மையிலேயே விரும்புறதா இருந்தா
இந்த பூ உன் தலையில வச்சுக்க. அப்படி விருப்பம் இல்லைன்னா இட்ஸ் so simple but great. கேட்ட உடனே எங்க ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பை. சாரி திவ்யா, அவங்க சடனா கேட்டதும். டிவி ப்ரோக்ராம் தானே வாசு, உண்மை இல்லையே. இட்ஸ் ஓகே. உங்க ஆர்டர் ரெடி. என்ன வாசு இப்படி சொல்லிட்டா? அப்படின்னா அவ உன்னை விரும்பலையா? வாசு திரும்பவும் எடுத்து வச்சுக்குவாளா? ஓகே. Oh God. பொங்குதே இளம் நெஞ்சில் காதல் மிஞ்சுதே. தேனே தேனே பொங்குதே இளம் நெஞ்சில் காதல் மிஞ்சுதே. மானாய் மானாய் துள்ளுதே மனம் தோழி பின்னாய் கிள்ளுதே. புத்தம் புதிய ஊஞ்சலா, புத்தம் புதிய ஊஞ்சலா, இடைமங்கா சூரிய மஞ்சளா. தொட்டு தொட்டு பேசினாய் என் நெஞ்சில் கண்கள் வீசினாய். உன் போன்ற பெண்ணை தான் வாழ்வெல்லாம் தேடினேன். தேனே தேனே பொங்குதே இளம் நெஞ்சில் காதல் மிஞ்சுதே. மானாய் மானாய் துள்ளுதே மனம் தோழி பின்னாய் கிள்ளுதே. என்னை வென்றாளே என் நெஞ்சை வென்றாளே. உன்னையன்றி மற்றதெல்லாம் கனவாய் உள்ளதே. என்னை வென்றாளே என் நெஞ்சை வென்றாளே. உன்னையன்றி மற்றதெல்லாம் கனவாய் உள்ளதே. வந்து நின்றானே என் வென்று சொன்னானே. அந்த வேளை நெஞ்சுக்குள்ளே நதியாய் துள்ளுதே. உன் காதல் பூந்தையில் நீ மறைத்தாயடி. என் கையில் கொடுத்தாயே அச்சோ அச்சோ அச்சச்சோ. தேனே 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 நெஞ்சில் காதல் மிஞ்சுதே. மானாய் மானாய் துள்ளுதே மனம் தோழி பின்னாய் கிள்ளுதே. உன் காந்த விழியில் தான் நீ என்னை ஆடச் செய்தாய் கரகாட்டங்களே. நெடுநாட்கள் தாங்காதின்னும் பூக்கும் பூக்களே. உன் சேவை தந்தால் சொல்வேன் நன்றி நன்றி என் நன்றி. தேனே தேனே பொங்குதே இள நெஞ்சில் காதல் மிஞ்சுதே. நானாய் நானாய் துள்ளுதே மனம் தோழி பின்னாய் எழுதே. புத்தம் புதிய ஊஞ்சலா,
ஹாய் அண்ணா. ஹாய் டாடி. ஹாய், என்னடா எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். ஆமா, ஏர்போர்ட்டுக்கு ஏன் வரல? ஆண்டி தான் வரவேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்? நீங்க வர விஷயம் கூட மறந்து போற அளவுக்கு ஆண்டி என்ன அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான். அம்மாடி, இவ்வளவு நான் என்னவோ இல்ல நினைச்சேன். இப்பதான் தெரியுது அப்பாவே நடிச்சிருக்கா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ தொல்லை தாங்க முடியாம தான் இவள உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். என்னன்னா இந்தியா அப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னது திடீர்னு வந்துட்டீங்க? உங்க அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் தான் இங்க வந்தோம். நாங்க வந்ததுல உனக்கு ப்ராப்ளம்னா சொல்லுமா, நாங்க போயிடுறோம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? இவனை கட்டிக்கிறவள கேட்கணும். பதில் சொல்லு. 1 minute. ஏண்டா எல்லாரும் முதல்ல பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ என்னடா பையனுக்கு கல்யாணம் பண்றன்ற? ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்த்து தாண்டா வந்திருக்கோம். இந்த பையனுக்கும் ஒரு இடம் முடிவாயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே தேதியில ஒரே மண்டபத்தில் வச்சலான்னு தான். ஓ, நல்ல ஐடியா. ஆமா. என்ன நீ கொஞ்சம் அசந்தா விழுந்துடுற? இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஹேர் பின் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ அசையவே முடியாது. நீ இப்படி அடிக்கடி விழுறத பார்த்து நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிடுறேன் தெரியுமா? ஏ வாசு, ஐ லவ் யூ டா. ஒருவேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா உன்னை அப்படியே நசுக்கிடுவேன். ஸ்டூபிட். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நாளைக்கு கேட்டுட்டா போச்சு. எப்படி கேக்குறது? வாசு, நீன்னா எனக்கு இஷ்டம், வேண்டான்னா உனக்கு தான் நஷ்டம். அப்புறம் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் போயிட்டு வரேன் டாடி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை அங்கிள். ஏய், எங்கடா போறான்? பொண்ணு பாக்குறதுக்கு. தனியாவா? நானும் அதான்டா கேட்டேன். அதாவது முதல்ல அவன் பொண்ணை பார்த்து பேசி ஓகேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு பாக்குறது, தேதி குறிக்கிறது எல்லாம் வச்சுக்கலாம் சொல்லிட்டான். அதான் விஷயம். யங் ஜெனரேஷன் டா. ஹலோ சார், ஃபேன் பெல் ஸ்லிப் ஆயிருக்கும் பாருங்க. தேங்க்ஸ். ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எங்க கார் தான் சார். நீங்க கோபால் சாரோட பெரிய பையன் வாசு? எஸ். ஓ, உங்களை பத்தி என் தங்கச்சி நிறைய சொல்லியிருக்கா. பேடா இல்ல, நல்ல விதமா. எங்க போறீங்க? பொண்ணு பார்க்க. பொண்ணா? இந்த பக்கம் காலேஜ் எதுவும் இல்லையே. அட, நீங்க வேற பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்க்கவா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்தவரு, அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிருக்கலாமேன்னு கேட்டேன். அப்கோர்ஸ் செஞ்சிருக்கலாம். ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரி, ஐ மீன் அடக்கொடுக்கமா பொண்ணு கிடைக்கணும்ல. அதாவது உங்களுக்கு வரப்போற மனைவி நீங்க எது சொன்னாலும் பேசாம இருக்கணும். நோ நோ, நான் அதை சொல்லல. எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பெருசுப்படுத்தாம அவ பொறுமையா இருக்கணும். அப்படின்னா இங்க ராதிகா மாதிரி இருக்கணும். அவ கூட அப்படிதாங்க, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டா. பாத்தீங்களா? நெக்ஸ்ட். பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். ராதி 2 தடவை கோல்டு மெடல் வாங்கிருக்கா தெரியுமா? நெக்ஸ்ட். இன்னும் நிறைய இருக்கு, அதை எப்படி சொல்றது? ஏங்க கூச்சப்படுறீங்க? சிம்பிளா இங்க ராதி மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சி மாதிரி இல்ல, உங்க தங்கச்சியே தான். ஏதாவது ப்ராப்ளமா? உங்க தங்கச்சி நான் பொருத்தம் இல்லையா? தேங்க்ஸ் விக்னேஷ். என் தங்கச்சிக்கு உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் அமையணும்னு நான் கனவு கண்டேன். என் தங்கனா எனக்கு உயிர். ஆனா ஒரு அண்ணனா உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு. தேங்க்ஸ். நோ, ராதிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எனக்கு பெருமைதான். பட் இந்த ப்ரொபோசலுக்கு அதை ஒத்துக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அதை என்கிட்ட விட்டுருங்க, என் பேச்ச மறக்க மாட்டேன். ஆனா டாடி கிட்ட மட்டும் நீங்க தான் பேசணும். அதை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். இட்ஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். நான் இந்த உலகத்துல யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கேன், அது உங்களுக்கு தான் விக்னேஷ். தேங்க்ஸ். நான் சொன்ன கத்தியால குத்திக்கவும் ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. உங்ககிட்ட கத்தி இருக்கா? கத்தியா? இட்ஸ் ஓகே வாசு. உங்க கல்யாணம் எப்போ? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் சார். அப்படின்னா நீங்க நல்ல அண்ணன், நான் கெட்ட அண்ணனா? எப்படி சொல்றீங்க? இப்போ என் திவ்யா கல்யாணம் பண்ணதானே நான் பண்ணிக்க முடியும். திவ்யாக்கு என்னங்க தங்கமான புருஷன் கிடைப்பான்.
கிடைச்சான், ஆனா அவ தான் ஒத்துக்கல. ஆமா வாசு, மனோகர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் கல்கட்டால இருக்கான். திவ்யா அவன் போட்டோவை பார்த்தா உடனே ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப என்னவோ முடியாதுன்னு சொல்றா. நோன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? ஏன்னா மனோகரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். படிப்புல, அழகுல, ஆஸ்தி அந்தஸ்துல அவனுக்கு இனியா யாருமே கிடையாது. உண்மையிலேயே அப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உன் தங்கச்சிக்கு நான் பொருத்தமானவன் நீ எப்படி நினைக்கிறியோ, என் தங்கச்சிக்கு அவன் பொருத்தமானவன்னு நானும் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் ஸ்தானத்துல உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. திவ்யாவை மட்டும் இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க வச்சுட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு கடன்பட்டான் ஆவேன். ப்ளீஸ் வாசு. வாசு, திவ்யாவை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுங்க. நீங்க போங்க. தேங்க்யூ. பாய். டேய், எங்கடா போயிட்ட? பாவம் திவ்யா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. வாசு, வந்து எவ்வளவு நேரமாச்சு? இப்பதான் வந்தேன். என்ன வாசு, என்ன தேடிட்டு இருக்கீங்க? மியூசிக் நோட்ஸ் எழுதின பேப்பர் எங்கேயோ வச்சுட்டேன், கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. காயிலாங்கடை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்தையும். டென்ஷன்ல தேடினா எதுவுமே கிடைக்காது வாசு. கொஞ்ச நேரம் பொறுத்து தேடுங்க, அதுவே கிடைச்சிடும். கரெக்ட். டென்ஷன்ல இருந்தா எந்த யோசனையும் வராது. அப்புறம் நீயே எந்த டென்ஷன் இல்லாதப்போ யோசிக்காம விட்ட? நானா? ஆமா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனோகரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அவனு உங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவன வேண்டான்னு சொல்லிருக்கேன்னா நீ யோசிக்கிறவளா? திவ்யா, இப்பெல்லாம் ஒரு நல்ல கல்யாண மண்டபம் கிடைக்கிறதே கஷ்டம். அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி தகுதி உள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா போதுமா? ஏன் இஷ்டம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? பார்த்த உடனே யாருக்கும் பிடிச்சிடாது திவ்யா. அவ்வளவு தூரம் இருக்கு. என்ன பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைச்சேன்? ஒரு ஜோக்கர், ஃப்ராடுன்னு நினைச்சேன். இப்ப ஃப்ரெண்ட் ஆயிடலையா? மனோகர் விஷயத்துல கூட அந்த மாதிரி ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? திவ்யா, அதிர்ஷ்டங்கிறது ஒரு தடவை தான் கதவை தட்டும். ஆனா துரதிருஷ்டம் மட்டும் கதவை திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கும். மனோகர் மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது உன் அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ஓகே, உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாது. நீ சொல்றல, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லதான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாசு, ஏய் விக்னேஷ், எப்போ வந்த? இப்பதான். சாரி, நான் பார்க்கல. இட்ஸ் ஓகே. என்ன சாப்பிடுற? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். நம்ம நாட்டுல ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு வரவங்க திவ்யா கல்யாணத்துலயும் கலந்துக்கலாம். உனக்கு புரியல? திவ்யா கல்யாணமும் அன்னைக்குதான்.
2 மேரேஜ்க்கும் ஒரே கார்டு, ஒரே ஹால், ஒரே டின்னர். ஆனா பிரசன்டேஷன் மட்டும் 2 கொடுக்கணும். புரிஞ்சுதா? பட் வாசு, திவ்யாக்கு நீ எப்படி புரிய வச்சேன்னு தெரியல. அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. தேங்க்யூ வெரி மச் வாசு. ஓ, மறந்தே போயிட்டேன், உன்னை பாக்குறதுக்கு ஒரு விஐபி வந்திருக்கா. ராதி, என்ன கல்யாணம்? 27th. கார்டு பார்க்கல? உன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நானே பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப வெளி ஆள் மாதிரி நீ கார்டு கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன். அட்லீஸ்ட் கல்யாணத்துக்காவது வரலான்னா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. ஏன்னா அன்னைக்குதான் சோனி ஃபைனல்ஸ். என்ன ஆசீர்வாதம் பண்ணுனா? என்ன ராதி, என் தங்கச்சியை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். படிப்புலையும் சமையலையும் கெட்டிக்காரி. ஆனா எல்லாத்தையும் விட அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல கெட்டிக்காரி. என் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா வாசு? இன்னும் நிறைய பேரை பார்க்கணும். ஓ, ஐம் சாரி. போயிட்டு வாமா. வரேன்னா. பை வாசு. பாடவா தேனென கம்பனின் ஒரு பாடல், உங்களை வீணையாய் மீட்டிடும் ஒரு பாடல். நேசிப்பதே நெஞ்சின் மழையாய் நினைக்கின்றேன், ஆனாலும் ஏன் நஞ்சின் நதியில் குளிக்கின்றேன். என் பாடலால் உலகே இன்று மூழ்கத்தான் போகிறதே. நகர்கின்ற நேரங்கள் விழியோரம் வருகின்றாய், உயிரெல்லாம் நிறைகின்றாய். பல ஜென்மம் பழகியதாய் உடலெங்கும் ஒரு மின்னல், ஒரு பூஞ்சோலை சூழ்ந்த தீவினில் மழையோடு தினம் வாழ்கின்றதாக ஞாபகம் இழையோடும். ஒரு மனிதனை முழுதாய் மாற்றும் காதல்தான், ஒரு மனிதனை முழுதாய் மாற்றும் காதல்தான். பாடவா தேனென கம்பனின் ஒரு பாடல், உங்களை வீணையாய் மீட்டிடும் ஒரு பாடல். இளந்தென்றல் இசை கொடுக்க, இளமங்கை கை கொடுக்க, கனவெல்லாம் நிஜமாக கண்ணெதிரே தொலைந்தாயே. நிலவுக்கு மலர்களும் தூரம் நேரம், மலர்ந்திட கைகளை நீட்டும். ஆனாலும் என் வெற்றியின் முதுகாய் உள்ளவள் நீதானே, என் வெற்றியின் முதுகாய் உள்ளவள் நீதானே.
the competitioners. The victory boy, Mr. Vasu. வெற்றி அடைஞ்சிட்டுமே, ஏன்டா டல்லா இருக்க? இன்னைக்கு என் திவ்யாவுக்கு கல்யாணம்டா. ராதி, ஏன் அழுதுட்டு இருக்க? வீட்ல எல்லாரும் ப்ரோக்ராம பார்த்தாங்க, ஆனா நான் மட்டும் பேசா டிவில நீ திவ்யாவோட பேசினத பார்த்தேன். வேண்டாண்ணா, உனக்கு கிடைக்காத காதலும் கல்யாணமும் எனக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னமா சொல்ற நீ? உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? எவ்வளவு கஷ்டப்பட்டு விக்னேஷ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். ஏன் இப்படி செஞ்ச? குடும்பத்துல மூத்தவனா பிறந்து பிரயோஜனம் எல்லாம் போயிட்டேன். வீட்டிலேயே இருந்து அப்பாவை அட வச்சேன். வீட்டை விட்டு வெளியே வந்து அம்மா வட வச்சேன். அட்லீஸ்ட் உன்னைய வந்து சந்தோஷமா வச்சிருக்கலான்னு பார்த்தா இப்ப உன்னையும் அட வச்சுட்டேன். தோத்து போயிட்டேன். நீ தோத்து போகலடா, நான் தான் தோத்து போயிட்டேன். ஆமாண்டா, நான் தோத்துட்டேன். அதுவும் என் பையன் கிட்ட தோத்துட்டேன். இன்னைக்கு உன்னுடைய ப்ரோக்ராம்ல ஜனங்க அடிச்ச ஒவ்வொரு கைத்தட்டலும் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. என்ன மாதிரி ஒவ்வொரு தகப்பனையும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு டாடி. அதனால நான் ஒன்னும் வருத்தப்படலடா, பெருமைப்படுறேன். அன்னைக்கு தகப்பனையும் எதிர்காலத்தையும் மதிக்காதவன் வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு உன்னை திட்டினேன். ஆனா இப்ப சொல்றேன், வாழ்க்கையில லட்சியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படுறவன் தான் சக்சஸ் ஆவான். அந்த வெற்றி உனக்கு கிடைச்சிருச்சு. You are great. வாசு, என்ன வாசு, அன்னைக்கு உன் தங்கச்சியை பத்தி அவ்வளவு பேசின, ஆனா என் தங்கச்சி நீ விரும்புறன்னு ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்டியே. உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் தங்கச்சியை கால் வைக்க கூடாதுன்னு சொன்னா? டேய் விக்னேஷ், நீ ஏன்டா அவனை டென்ஷன் பண்ற? இங்க பாரு வாசு, இந்த கல்யாணம் நின்னு போகல. உன் கல்யாணத்தோட சேர்த்து நடத்தணும்னு போஸ்ட்போன் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இங்க பாரு, இன்னும் ஏதாவது பேசணும்னா திவ்யா கூட தனியா நீ பேசிக்க. அப்புறம் எதுக்கு நாமெல்லாம்? வாங்க 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 வாங்க, கமான் கமான் கமான். எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க, ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem. கம்பனின் ஒரு பாடல் உங்களை